வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபேஸ் சென்டர்டு கியூபிக், அதாவது எஃப்சிசி ஸ்ட்ரக்சர்னுடைய பேக்கிங் ஃபேக்டர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற ஆட்டம்ஸ் எவ்வளவு ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்கு, அப்புறம் எம்டி ஸ்பேஸ் எவ்வளவு இருக்குது, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபேஸ் சென்டர்டு ஸ்ட்ரக்சர் ஒரிஜினலாக இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஒரு கியூபிக் ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது கார்னரில் 8 ஆட்டம்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஃபேஸஸ்லேயும் ஒரு ஆட்டம்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இது ஒரு ஃபேஸுங்களா, இந்த இடத்துல ஒரு ஆட்டம். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஃபேஸுங்களா, இந்த இடத்துல ஒரு ஆட்டம். மேலே ஒரு ஃபேஸுங்களா, இங்கே ஒரு ஆட்டம். அந்த பக்கமாக ஒரு ஃபேஸுங்களா, அதை இங்கே டாட்டர் லைன்ஸில் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த பக்கமாக ஒரு ஆட்டம், இந்த ஃபேஸில் பாட்டம் ஃபேஸில் ஒரு ஆட்டம். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்கும். கியூபுக்கு 6 ஃபேஸ்லேயும் அந்த 6 ஃபேஸ்லையும் ஒரு ஆட்டம் இருக்கும். அப்புறம் கார்னர்லேயும் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக எத்தனை ஆட்டம்ஸு? 8 + 6 14 ஆட்டம்ஸ் இதில் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் ஆட்டம்ஸ் எதுவுமே முழுசாக இருக்காது. ஓகேங்களா? கொஞ்சமாக இருக்கும், ஒன்று பாதியாக இருக்கும். ஓகேங்களா? ஒன்று வெட்டின மாதிரி இருக்குங்க பாருங்கள். இதான் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர், இப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஸோ கார்னரில் இருக்கிற ஆட்டம்ஸ் பாருங்கள். இதோ 1 2 3 4 5 6 7, அந்த பக்கமாக ஒன்று இருக்கும் 8. அதேமாரி தான் இந்த ஃபேஸ். இந்த ஃபேஸில் ஒரு ஆட்டம் இருக்குது பாருங்கள், பாதியாக வெட்டினமாக இருக்குங்க இல்லையா? அதேமாரி இந்த ஃபேஸில் இந்த பக்கமாக பார்க்கும்போது இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது பாருங்கள். அப்புறம் மேல் புறத்தில் இருக்குது, இதுதான் அந்த ஆட்டம். ஸோ இந்த மாதிரி 6 ஃபேஸஸ்லேயும் 6 ஆட்டம்ஸ் இருக்கும். கார்னர்லேயும் ஆட்டம்ஸ் இருக்கும். இது நம்மளுக்கு ஆட்டம்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. அது எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதை அடுத்தடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம். இன் திஸ் டைப் ஆஃப் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் the unit cell has one atom at each corner of the cube. இந்த கியூபில் இருக்கிற ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரு ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் ஒவ்வொரு ஃபேஸஸ்லேயும் ஒரு ஆட்டம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஒரு ஆட்டம், செகண்ட் ஃபேஸில் ஒரு ஆட்டம், இந்த மாதிரி 6 ஃபேஸஸ் இருக்குது. 6 ஃபேஸஸ்லேயும் ஒரு ஆட்டம் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. இதுதான் அந்த பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல். இதுதான் முக்கியமாக. ஸோ இந்த எஃப்சிசி ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா எல்லா ஆட்டம்ஸும் எப்படி இருக்குது? முழுசாக இல்லை. ஓகேங்களா? ஸோ அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணி கரெக்டாக எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். தேர் ஆர் 8 கார்னர் ஆட்டம்ஸ், 1 at each of its 8 கார்னர். ஸோ 8 கார்னர்லேயும் ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரு ஆட்டம்ஸ் இருக்குது. டோட்டலாக 8 ஆட்டம்ஸ் இருக்குது. ஈச் கார்னர் ஆட்டம் இஸ் ஷேர்டு பை 8 சரௌண்டிங் யூனிட் செல். ஸோ ஒவ்வொரு ஆட்டம் என்ன ஆகும்? மற்ற சுற்றி இருக்கிற யூனிட் செல் கூட நியரஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஷேர் பண்ணியிருக்கோம். த ஷேர் ஆஃப் ஈச் யூனிட் செல், ஈச் என்னது ஒவ்வொன்றுமே. ஸோ மொத்தம் எத்தனை ஆட்டம்ஸு? 8 ஆட்டம்ஸ். ஸோ 1/8 ஆஃப் கார்னர் ஆட்டம்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் ஃப்ரம் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கார்னர் ஆட்டம்ஸ். ஸோ டோட்டலாக எத்தனை இருக்குது? 1/8. அது மற்ற 8 கார்னர் ஆட்டம் கூட கான்ட்ரிபியூஷன் வச்சுக்கும். ஸோ 8 கேன்சல் பண்ண நம்மளுக்கு ஒரு ஆட்டம் வந்துடும். ஸோ அந்த கார்னர் ஆட்டம்க்கு நம்ம எவ்வளோ கணக்கு? ஒரே ஒரு ஆட்டம் தான் அதோட மதிப்பு. ஓகே. நெக்ஸ்ட், இன் அடிஷன் தேர் ஆர் 6 ஆட்டம்ஸ் அட் த 6 ஃபேஸ் சென்டர் ஆஃப் த கியூப். ஸோ கியூபுக்கு 6 ஃபேஸ்ன்னு சொன்னாலே அந்த 6 ஃபேஸ்லேயும் ஒவ்வொரு ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு ஃபேஸ் சென்டர்ட் ஆட்டம், மொத்தம் 6 ஆட்டம் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு ஆட்டமுமே என்ன பண்ணணும்னா ஷேர் பண்ணிக்கும். எது கூட? 2 யூனிட் செல் கூட, அதுவும் பக்கத்தில் இருக்கிற யூனிட் செல் கூட கனெக்ஷனை ஏற்படுத்திக்கும். ஓகேங்களா? ஷேர் பண்ணிக்கும். இதுவே கார்னர் ஆட்டம் என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு கார்னர் ஆட்டம் என்ன பண்ணோம், 8 யூனிட் செல் சரௌண்டிங் சுற்றி இருக்கும்ல, அது கூட ஷேர் பண்ணிக்கும். ஆனால் ஃபேஸ் சென்டர்ட் ஆட்டம் எத்தனை ஷேர் பண்ணுது? 2 யூனிட் செல் கூட மட்டும்தான் அது ஷேரிங்கை வச்சுக்குது. ஓகேங்களா? அப்போ அதை நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த ஷேர் ஆஃப் ஈச் யூனிட் செல் ஈக்குவல் டு, இங்கே 2 இருக்கிறதுனால 1/2. ப்ரீவியஸாக 8 இருந்தது இல்லையா கார்னர் ஆட்டம், அதனால் 1/8 போட்டோம். இங்கே 2 இருக்கிறதுனால 1/2. இப்போ இதோடைய கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த யூனிட் செல் ஃப்ரம் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபேஸ் சென்டர்ட் ஆட்டம் எவ்வளவு இருக்குது? 1/2. டோட்டலாக எத்தனை ஆட்டம்ஸு? 6 ஆட்டம்ஸ். ஃபேஸ் சென்டரில் மொத்தம் 6 ஆட்டம்ஸ் இருக்குது. ஆனால் 2 யூனிட் செல் கூட தான் அது கனெக்ஷன் ஏற்படுத்திக்குது, ஷேர் பண்ணிக்குது. ஸோ 2 1s are 2 3s are. ஸோ டோட்டலாக 3 ஆட்டம்ஸ் தான் கான்ட்ரிபியூஷன். ஸோ கார்னர் ஆட்டம்க்கு ஒரே ஒரு ஆட்டம் தான் கான்ட்ரிபியூஷன். ஃபேஸ் சென்டர்டுக்கு 3 ஆட்டம்ஸ் கான்ட்ரிபியூஷன். அப்போ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல். ஸோ கார்னருக்கு 1,
ஃபேஸ் சென்டருக்கு 3. ஸோ 1 + 3 4 ஆட்டம்ஸ் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர் என்னது? ஏதாவது ஒரு கார்னர் ஆட்டம் எடுத்துகிட்டு அதை சுற்றி இருக்கிற நியரஸ்ட் நெய்பர்ஸ் தான் நம்ம கோஆர்டினேஷன் நம்பர்னு சொல்லுவோம். இங்கே பார்ப்போம். த கோஆர்டினேஷன் நம்பர் கேன் பி ஃபவுண்ட் பை டேக்கிங் த ஃபேஸ் சென்டர்டு ஆட்டம் எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு ஃபேஸ் சென்டர்டு ஆட்டமை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு அதை சுற்றி இருக்கிற ஆட்டம்ஸ் கார்னர் ஆட்டம்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அதான் நம்மளுக்கு கோஆர்டினேஷன் நம்பராக இருக்கும். இந்த எஃப்சிசி ஸ்ட்ரக்சருக்கு கோஆர்டினேஷன் நம்பர் 12. அது ஏன் 12ன்னு சொல்கிறேங்க பிக்சரில் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். இப்போ இதுதான் அந்த க்யூப்பில் டோட்டலாக 3 பிளேன்ஸ் இருக்குது. மியூச்சுவலி பர்பண்டிகுலர் பிளேன்ஸ் நான் உங்களுக்கு டயக்ராமில் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பிளேன் எடுத்துப்போம். இதுதான் பிளேன் 1. இதான் நான் சென்டர் எடுத்துக்கிற எக்ஸ் ஆட்டம். இந்த பிளேன் 1ல் பாருங்கள் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது பாருங்கள். பிளேன் 1ல் இது எது கூட கனெக்ட் ஆகிருக்கு? இங்கே 1, இங்கே 2, அடுத்தது 3, 4. ஸோ 1 2 3 4 இந்த பிளேனில் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இந்த பிளேன் எடுத்துக்கிட்டோம்னா இதில் நம்மளுக்கு சுற்றி என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்குது? 1 2 3 4. அப்போது ஃபஸ்ட்டு பிளேனில் 4 ஆட்டம்ஸ் இருக்குது சுற்றி. ஓகேங்களா? இப்போ அடுத்தது ஸோ டோட்டலாக 4. ஓகேங்களா? ப்ளஸ் இப்போ அடுத்தது செகண்ட் பிளேன் எடுத்துப்போம். செகண்ட் பிளேன் வந்து இது, இந்த பிளேன் தான் செகண்ட் பிளேன். இது சென்டர் ஆட்டம். செகண்ட் பிளேன் என்ன வருது பாருங்கள்? 5 6 7 8. இது எல்லாமே இதை சுற்றி இருக்கிற ஆட்டம்ஸ் நியரஸ்ட். அப்போ இது எத்தனை இருக்குது? டோட்டலாக 4. இப்போ அடுத்தது தேர்ட் பிளேன். ஸோ இது ஒவ்வொரு பிளேனுமே மியூச்சுவலி பர்பண்டிகுலர். ஓகேங்களா? 90 டிகிரியில் இருக்கும். ஸோ இந்த தேர்ட் பிளேன் எடுத்துப்போம். ஸோ இந்த தேர்ட் பிளேன் எடுக்கும்போது இதான் சென்டர் ஆட்டம் எக்ஸ். இதை சுற்றி இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது பாருங்கள். 10 11 12 9. ஸோ 9 10 11 12. ஓகேங்களா? அப்போது இது ஒரு 4. ஸோ டோட்டலாக 4 + 4 + 4 12 ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நியரஸ்ட்டாக. அப்போ நம்மளுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் என்ன வரும்? 12ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ தேர்ஃபோர் கோஆர்டினேஷன் நம்பர் ஈக்குவல் டு 12. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்டாமிக் ரேடியஸ். சரி, இப்போ இந்த அட்டாமிக் ரேடியஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முதல்ல அந்த ஸ்ட்ரக்சர் நல்லா அப்சர்வ் பண்ணணும். இப்போது ஒரு ஃபேஸ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஒரு ஃபேஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஒரு ஃபேஸில் சென்ட்ரலில் ஒரு ஆட்டம் இருக்கும், அதை சுற்றி 4 ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகே, இதுதான் ஃபேஸ் சென்டர்டு ஆட்டம்க்கு ஸ்ட்ரக்சரு. இதில் நம்ம இந்த ஒரு டயக்னல் மட்டும் எடுத்துக்கிறோம், அதாவது ஏசி டயக்னல் மட்டும் எடுத்துக்கிறோம். இதில் 3 ஆட்டம்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ஆட்டம், சென்டரில் ஒரு ஆட்டம், மேல் பக்கமாக ஒரு ஆட்டம். ஃபஸ்ட் ஆட்டம்க்கு ரேடியஸ் ஸ்மாலார், அதேமாதிரி தேர்ட் ஆட்டம்க்கு ரேடியஸ் ஸ்மாலார். ஆனால் சென்ட்ரல் நம்மளுக்கு ஃபுல் ரேடியஸுமே இருக்கும், டயாமீட்ரு. ஸோ R + R 2R. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டயக்னலை வச்சு தான் நம்ம அட்டாமிக் ரேடியஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டயக்னல் என்ன இருக்குது? ஏசி, அதை எடுத்துப்போம். கன்சிடர் the atoms at A and C in a phase of unit cell of FCC. ஸோ ஏவும் சியும் எடுத்துக்கிறோம். அதில் இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட் லைனாக தானே இருந்தது டயக்னலில், அதுதான் அந்த லைன். ஸோ ஒவ்வொரு ஆட்டம்ஸும் வந்து டச் ஆகிருக்கும் அந்த டயக்னலில். அப்போ மொத்தம் 3 ஆட்டம்ஸும் டச் ஆகிருக்கு டயக்னலில். த லென்த் ஆஃப் த ஃபேஸ் டயக்னல். இப்போ நம்ம ஏசி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏசியில் என்ன இருக்குது பாருங்கள், இதுதான் ஏசி. இந்த ஏசியில் என்ன இருக்குது? R 2R R. எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? R 2R R. ஸோ ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 4Rன்னு கிடைக்கும். ஸோ ஏசினுடைய ஆன்சர் என்னது? 4R. இதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ண போகிறோம். கன்சிடர் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் பேர் என்ன இருக்குது பார்க்கலாமா? எந்த ட்ரையாங்கிள்னால் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ஏபிசி, இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துப்போம். இந்த ட்ரையாங்கிள் இதுதான் ஹைபாட்டன்யூஸ். ஸோ AC² = AB² + BC². பித்தாகோரஸ் தியரம். ஸோ கன்சிடர் ட்ரையாங்கிள் ABC. ஸோ இதில் AC² = AB² + BC². ஓகேங்களா?
ப்ரீவியஸாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏசிக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 4r. அதை முதல்ல சப்ஸ்டிட் பண்ணிப்போம். ஸோ இங்கே ஏசிக்கு 4rனு போடணும், ஸ்கொயருக்குனால ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்மளுக்கு டயக்ராமில் தான் போய் பார்க்கணும். ஏபியினுடைய டிஸ்டன்ஸு ஸ்மால் ஏ, பிசியினுடைய டிஸ்டன்ஸு ஸ்மால் ஏ. இது எல்லாமே அந்த யூனிட் செல்லினுடைய சைடு வேல்யூ. அதில் ரெண்டுமே ஏ தான் இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதிக்கலன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது இல்லையா. நெக்ஸ்ட் 4 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 4 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க, இது ஆர் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் 2a ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர். இந்த 4 ஸ்கொயரை கீழே அமைச்சிருவோம். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், இப்போ எனக்கு இதிலேருந்து என்ன வேணும்னா ஆர் மட்டும்தான் வேணும். ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் எடுங்க, 2a ஸ்கொயர் 4 ஸ்கொயர். Therefore atomic radius r is equal to 2க்கு ரூட் எடுத்தால் √2, ஓகேங்களா. ஏ ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் ஏ, 4 ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் 4, அப்போ a/4னு வரும். ஸோ √2a/4 தான் நம்மளுக்கு கிடைச்ச அட்டாமிக் ரேடியஸ். நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது பேக்கிங் ஃபேக்டர். இந்த பேக்கிங் ஃபேக்டர் எது கண்டுபிடிக்கிறோம், ஒரு இந்த எஃப்சிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்குங்க இல்லையா, அதுக்குள்ளே ஆட்டம்ஸ் வந்து எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு, எம்டி ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த பேக்கிங் ஃபேக்டர். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம். டோட்டலாக எத்தனை ஆட்டம்ஸ், 4 ஆட்டம்ஸ். ஸோ ஒரு ஆட்டம் வந்து கார்னருக்கும், மிச்சம் 3 ஆட்டம்ஸ் வந்து ஃபேஸ் சென்டருக்கு. ஸோ டோட்டலாக 4 ஆட்டம்ஸ். வால்யூம் ஆஃப் 4 ஆட்டம்ஸ் V is equal to 4 into ஆட்டம் எப்படி இருக்குது, ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அப்போ ஃபார்முலா என்னது, 4/3 pi r cube. 4/3 pi r cube. அட்டாமிக் ரேடியஸ் என்ன கண்டுபிடிச்சோம், ஸ்மால் ஆர் √2a/4னு கண்டுபிடிச்சோம். கரெக்டுங்களா, ஆமாம், √2a/4னு கண்டுபிடிச்சோம். சைட் ஆஃப் த யூனிட் செல், ஒவ்வொரு யூனிட் செல்லுக்கும் சைடு வந்து ஏ. அதுதானே டயக்ராமில் இருக்குது, ஏ தானே டிஸ்டன்ஸு. அப்போது ஒரு யூனிட் செல்லுடைய வால்யூம் என்ன இருக்கும், இது கியூப் மாதிரி தானே இருக்குது. அப்போ வால்யூம் ஆஃப் யூனிட் செல் என்ன வரும், ஏ கியூப். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் வச்சு நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பேக்கிங் ஃபேக்டர். பேக்கிங் ஃபேக்டர் இது பிஎஃப்னு வச்சுக்கலாம். பிஎஃப் ஈக்குவல் டு ஸ்மால் வி பை கேபிட்டல் வி. ஸ்மால் வி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இதான் ஸ்மால் வி, ஓகேங்களா. 4 into 4/3 pi r cube. 4 into 4/3 pi r cube by capital V வால்யூம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், a cube, small a cube. அதை எடுத்து இங்கே எழுதிப்போம், a cube. நெக்ஸ்ட் 4 into 4/3 into pi into r. ரேடியஸ் என்ன கண்டுபிடிச்சோம், அட்டாமிக் ரேடியஸ் √2 a/4 cube தான் கண்டுபிடிச்சோம், by a cube equal to 4 into 4/3 into pi into √2வை 3 times cube பண்ணோம். அப்போனா வரும் √2 அப்புறம் a cube, கரெக்டுங்களா. டிவைடட் பை இங்கே 4 3 times cube பண்ணோம். ஸோ 4 into 4 into 4 whole divided by a cube. பார்த்து என்ன பண்ண போகிறோம், இந்த a cube இந்த a cube கேன்சல், இந்த 2 4 கேன்சல், இங்கே 2 4 கேன்சல். அப்போ என்ன வரும் பேலன்ஸு, √2 இந்த 3 ரூட் என்ன வரும் சொல்லுங்க போகலாம், √2 into √2 2 2 pi 2 √2 pi by டினாமினேட்டர் இருக்குது 3 இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு 4 இருக்குது. ஸோ 3 into 4, 2 1s are 2 2s are, கரெக்டுங்களா. √2 pi by 3 2s are 6. இப்போ நம்ம கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணிக்கலாம். √2 வேல்யூ தெரியும் 1.414 into பையனுடைய வேல்யூ 3.14 divided by 6.
So 1.414 into 3.14 divided by 6. So answer 0.739999 இப்படி போயிட்டு இருக்கும். இதை ரவுண்ட் பண்ணி 0.74 எடுத்துக்கலாம். இதுதான் பேக்கிங் ஃபேக்டர். இப்போ நம்மளுக்கு பர்சன்டேஜில் வேணும். Therefore packing factor percentage என்ன பண்ணோம், கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து 0.74. இது 100 மல்டிப்ளை பண்ணிப்போம். இப்போ என்ன வரும், 74% நம்மளுக்கு பேக்கிங் ஃபேக்டர். அதாவது இந்த வால்யூம் ஆஃப் யூனிட் செல், இந்த வால்யூம் ஆஃப் யூனிட் செல் இன் எஃப்சிசி, இந்த ஸ்ட்ரக்சரில் எஃப்சிசி ஸ்ட்ரக்சரில் வால்யூம் ஆஃப் யூனிட் செல்லில் 74% வந்து ஆக்குபைட் பை ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸே வந்து 74% இருக்குது ஆக்குபைட் பை ஆட்டம்ஸ். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 74ல் 100ல் 74 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 26 இருக்கும். ஸோ 26% ஆக்குபைட் பை எம்டி ஸ்பேஸ். அங்கே எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.